ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என் வீட்டு மிக்சர் ஒரு வாரம் ஆச்சு கெட்டு போய் மசாலா அரைக்க முடியாமல், சட்னி அரைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. எதுனாலும் அதுக்கு ஒரு பொருள் கிடைக்காம. இது 52 வாட்ஸ் மோட்டார், சரிங்களா? காயில். இது வந்து ரோட்டார். இது வந்து 22 வருஷமாக எங்கள்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி இப்போ ஒரிஜினல் பொருள் கிடைக்காம எங்கள் மிக்சரில் வேறு எதுவும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது மட்டும்தான். இதுக்காக நின்று நீங்கள் ஃபைனலாக வாங்கிட்டு வந்தாச்சு. இது விலை கூடுதல், அதனால தான் வெயிட்டிங். வேறு எங்கள் மோட்ரு பெருசாக சின்ன ரோட்ரு கனெக்ட் ஆகாது. இது பார்த்துக்கோங்க, தலையில்லாத முண்ட மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என் மிக்சரில் ரொம்ப வருஷம் காலமாக நாங்கள் இட்லி தோசைக்கு தான் மாவு அரைப்போம். இப்போ ஒரு 4-5 மாதமாக நான் கிரைண்டர் தான் மாவு போடுறேன். இதுக்கு ரெஸ்ட்டு தான். ஏன் இப்போ இப்படி ஆகிட்டா? இதுக்கு நமக்கு இப்போ வந்து 1 வருஷம் 2 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இவளுக்கு நான் நிறைய வேலை கொடுக்கும் போத கூட பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சேன். இப்போ சரி, வேலை செஞ்சது போது ரெஸ்ட் எடு, அப்பப்போ என்ன சின்ன வேலை செய்யணும், ஒரேடியாக புகஞ்சு போயிட்டா. நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடியும் இந்த மோட்டரும் பல வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணிச்சு. இப்போ அவளுமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா, உடம்பு சரியில்லை. சரி, அவளுக்கும் ஆப்ரேஷனை பண்ணி கிட்னியெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து விலை கூடுதல். எதுனாலனா எல்லாமே காப்பர் தான், அலுமினியம் எதுவுமே கிடையாது. அலுமினியத்துலேருந்து கொஞ்சம் நமக்கு ரேட் வந்து முன்ன பின்ன குறையும். நான் எனக்காக என் வீட்டுக்காக எல்லாம் ஒரிஜினல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என் பொருள் ஆரம்பத்திலே ஒரிஜினல். அதனால் இதுக்கு டூப்ளிகேட் போட்டால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. டூப்ளிகேட் போடணுன்னா என்றைக்கே இப்போ ரெடி பண்ணியிருப்பேன். இதில் 2 டைப் வரும். ஒன்று அலுமினியம் வரும், ஒன்று காப்பர் வரும். ஆரம்பத்தில் எங்களுக்கு காப்பர்னு சொல்லலாம், இப்போ காப்பர் தான் போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எனக்கு செலவு இழுத்து கூடி வச்சு 4-5 நாள் மிக்சர் இல்லாமல் அல்லாடி தள்ளாடிட்டு இருந்துட்டேன். அலுமினியம் இருந்தால் எப்போவுமே போட்டு இவ்வளோ வீட்டுக்கு ஜம்முன்னு கூப்பிட்டு போயிருப்பேன். இப்போ லேசாக கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். லென்த் வந்து கரெக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சரோட பாடி சேஞ்ச் பண்ண ஒரு ஆசை. ஆனால் எதனால் செய்ய மாட்டேங்கிறேன்னா, இந்த மாதிரி குவாலிட்டி இனிமேல் கிடைக்குமா தெரில. இன்னும் இந்த பாடி வந்து ஒரு 10 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணும். அதனால் கலர் எப்படி இருந்தாலும் நடக்கும். இது சில்வர், இது பிளாக் கூட இருக்கட்டும். நமக்கு வந்து அழகை பார்க்கக்கூடாது, ஆரோக்கியத்தை பார்க்கணும் மாதிரி இதை வச்சுட்டேன்னா. கஸ்டமர் பொருளே நான் பார்த்து ருசித்து வேலை பார்ப்பேன். இதை என் பொருளை சுத்தம் பண்ணாமல் விட்டுருவேன்னா இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு வழி தான் என் முகம் தெரியாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அம்மியை கொத்தி சீர்படுத்தியாச்சு. இவர் அடுத்தவங்க வீட்டு வேலையெல்லாம் பழமலான்னு செய்வார். நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறி படுறாரு. ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டால், அடுத்தவங்க பணம் கொடுக்காங்க, நீ என்ன பணமாக கொடுக்கன்னு என்கிட்ட கேட்காரு. நீ இப்படியா சொல்கிற, உனக்கு சோத்தில் விஷத்தை வைக்கிற ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அம்மியை ஓட விட்டு பார்த்துடலாமா? ஓடிட்டு இப்போலாம் நமக்கு மிக்சர் நான் வீட்டில் வேலை ஓட மாட்டுக்கு. வாஷிங் மிஷினில் நான் துணி துவைக்க முடியல, மோப்பு இல்லாமல் வீடு துடைக்க முடியல. நம்ம பாட்டி தாத்தாலும் எப்படிலாம் வாழ்ந்துட்டு